சுதாகர் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையுடைய ஃபவுண்டர். இந்த அன்புக்குடியிலிருந்து மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையுடைய நெடுநாள் கனவு இருக்கும் இடத்துலேருந்து இல்லாதவங்களுக்கு தரத்துக்கான ஒரு பாலம் தான் அன்புக்குடி. நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே ஒரு புத்தக குடியில் இருக்குது, அது பக்கத்தில் ஆடை குடியில் இருக்குது, உணவு குடியில் இருக்குது, அதுக்கப்புறம் உணவு குடியில் இருக்குது. உணவு குடியில்ன்றது நாப்கின் மிஷின். ₹1 காயின் போட்டிங்கன்னா நீங்கள் அதில் ஒரு நாப்கின் வந்துடும். இங்கே இந்த கிராமத்தை சுற்றி நிறைய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது. 22க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் இந்த கிராமத்தில் மட்டும் இருக்குது. சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது. எல்லார் வீட்டிலையும் ஒரு தேவையற்ற பயன்படாத அவங்களுக்கு பயன்படாத பொருட்கள் தேக்க நிலையிலே இருக்குது. அது ஆடையாக இருக்கலாம், புக்காக இருக்கலாம், மற்ற உணவுப் பொருட்களாக இருக்கலாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே செலுத்துறது, எங்கே கொடுக்குறதுன்றது தெரியாமல் இருக்காங்க. அதேமாதிரி தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த உலகம் தேவைக்காக படைக்கப்பட்ட உலகம். எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது. அப்போது தேவைப்படாத ஒரு பொருட்கள், எனக்கு தேவைப்படலைன்ற ஒரு பொருள் இன்னொருத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதை இணைக்கிற பாலமாக தான் இன்றைக்கி அன்புக்குடியில் நான் அமைச்சிருக்கோம். மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது. அடுக்குமாடி குடியிருப்பு மக்கள் மத்தியிலும் இது மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த 2 தரப்பிலையும் இணையிற உணர்வுபூர்வமான ஒரு பாலம் தான் இந்த அன்புக்குடி. இது இன்றைக்கி துவக்க நிலையில் இருக்குது. இது காலந்தொற்று தேவைகள் எண்ணிக்கை முடியவே முடியாது இல்லையா? அதில் தேவைப்படும் வரைக்கும் இந்த அன்புக்குடியில் தொடர்ந்து செயல்பட்டு வரும். 6 மணி, காலை 6 மணிக்கு இந்த அன்புக்குடியில் திறக்கப்படும். இரவு 10 மணிக்கு இந்த அன்புக்குடியில் மூடப்படும். யாருக்கு தேவையோ அவங்க யாரையும் இங்கே கேட்க வேண்டியதில்லை. அவங்க புத்தகமாக இருக்கட்டும், புத்தகம் எடுத்துன்னு போகலாம். ஆடையாக இருக்கட்டும், ஆடை எடுத்துன்னு போகலாம். உணவு இங்கே இந்த ஃப்ரிட்ஜில் உணவுப் பொருட்களுக்கும் அந்த உணவுப் பொருட்கள் எடுத்து போகலாம். ₹1 காயின் போட்டால் ஒரு நாப்கின் வரும், அதை எடுத்துன்னு போகலாம். இங்கே யாருக்கும் இங்கே காவலாளின்னு ஒன்று யாருமே இல்லை. என்ன தேவையோ எடுத்துன்னு போகலாம். மக்களுக்கு ஒரு வேண்டுதல் மட்டும் என்னென்னா, நமக்கு தேவைன்றது அதிகம். நம்மளுக்கு பின்னாடி தேவைக்கான கூட்டம் ஒன்று நின்றுட்டு இருக்குது. அதனால் நமக்கு தேவையான அளவாக அந்த பொருட்களை எடுத்துன்னு போகணும். அதேமாரி இதை வைக்கிறவங்க காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் இது திறந்தே இருக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற என்ன வீணாகிற பொருளாக இருந்தாலும் அதில் எடுத்தாந்து வைங்க. இங்கே நிறைய எங்களுடைய மாற்றத்தை அறக்கட்டளை கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போகிறோம், எங்கள் ஃப்ரிட்ஜ் நிறைய பொருட்கள் இருக்குது, திடீர்னு ஊருக்கு போகிறோம், அது என்ன செய்யறதுன்னு தெரியல, திரும்பி வரும்போதெல்லாம் கெட்டு போயிடுது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி யாரெல்லாம் ஊருக்கு போகிறோன்னு நினைக்கிறீங்களோ, வீணாகவும் நினைக்கிற அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருட்கள் வீணாக அந்த பொருட்கள் எல்லா எடுத்து கொடுங்க. இதை எடுத்துன்னு போகிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடயே இந்த உலகத்தில் நம்மளுக்கு கூட வாழ்ந்துக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் எடுத்து பயன்பெறும்.